1-to-1 ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து சுவையான பல ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, ஒருத்தர் எந்த திசையில் பயணித்தா அவங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றமும் பணவரவும் வரும் அப்படின்னு மூத்த பத்திரிகையாளரும் ஜோதிட ஆய்வாளருமான திரு ராஜேந்திரன் அவர்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்குவோம். வணக்கம் சார். வணக்கம்மா. ஒருத்தர் எந்த திசையில் பயணித்தா அவங்களுக்கு பணவரவு அதிகமாக இருக்கும், நல்லா முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லுங்கள் சார். சாதாரணமாக என்ன சொல்கிறாங்களா, ஜோதிடத்தில் திக்பலம் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லிட்டு வருவாங்க. இப்போ ஜாதகத்தில் குரு அல்லது புதன் லக்னத்திலே இருந்ததுன்னா அதுக்கு வலிமை அதிகம், அதை திக்பலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் சந்திரன் அல்லது சுக்கிரன் 4ஆம் இடத்துல இருந்ததுன்னா அதுக்கும் திக்பலம்னு பேர், அதுவும் வலிமை நிறைந்த கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது சனி 7ஆம் இடத்தில் இருந்தால் திக்பலம் அதுக்கு. அதே போல் சூரியனோ செவ்வாயோ 10ஆம் இடத்துல இருந்ததுன்னா அதுக்கு திக்பலம் அப்படிம்பாங்க. இந்த இடத்துல திக்குன்னு ஒரு விஷயத்த சொல்லிகிட்டே வராங்கள்ல, இது கேட்டோன்னே மனசுக்குள்ளே திக்குலாம் அடிக்கக்கூடாது. திக் அப்படிங்கிறது திசை, திக்கு தெரியாத காட்டில் அப்படின்லாம் நம்ம பார்க்குறோம்ல. அப்போ திக்கு அப்படிங்கிறது திசை, எந்த திசையை நோக்கி பயணித்தா உங்களுக்கு பணம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான். இதெல்லாம் எப்படின்னா சும்மா இப்போ வாய்ப்பாடு சொல்லுவாங்கள்ல, ஓர் 1 நன்னாங்கு 16 ஐநாங்கு 20ன்னு. இந்த வாய்ப்பாடுங்கிற ஒரு விஷயத்தையே பார்க்காதவர்களுக்கு இது எல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமாக தானே தெரியும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா மொத்தம் மேஜராக 4 திசை, அப்புறம் ஒரு திசையும் சந்திக்கிற இடங்கள் இருக்குல்ல, அது கார்னர் இருக்குல்ல, அப்படி பார்க்கும்போது மொத்தமாக 8 திசை. அப்போ என்னென்ன திசைகளை சொல்கிறோம்? கிழக்கு அப்படின்னா நம்ம சூரியனை எடுக்கிறோம், மேற்கு அப்படின்னா சனியை எடுக்கிறோம், தெற்கு அப்படின்னா செவ்வாயை எடுத்துக்கிறோம், வடக்கு அப்படின்னு பார்க்கும்போது புதனை எடுத்துக்கிறோம். இது தவிர வடகிழக்கு அப்படின்னு சொல்லும்போது ஈசானிய மூலைன்னா அதுக்கு குரு, தென்கிழக்கு அக்னி மூலைன்னா அதுக்கு சுக்கிரன், அதுக்கப்புறம் வாயு மூலைக்கு ஒரு கிரகம், வடமேற்கு அதுக்கு 2 கிரகம், இப்படி எடுத்துக்குவாங்க. இதை எடுத்துக்கிட்டு இதுக்கு தகுந்த மாதிரி இதில் எது 2ஆம் இடம்னு பார்க்கணுமா. சில பேர் இப்போ அழகாக சொல்லிகிட்டு இருக்காங்க, எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஜாதகத்தில் பார்க்கும்போது 4 விதமாக பிரிப்பாங்க. நெருப்பு ராசிகள், அப்புறம் நிலராசி, காற்று ராசி, நீர் ராசின்னு. அப்போது நெருப்பு ராசிகள் பூரா கிழக்கு திசையை குறிக்கும். மேஷராசி, சிம்ம ராசி, தனுசு ராசி இது 2ஆம் இடமாக இருந்ததுன்னா ஒரு ஜாதகத்தில், உதாரணத்துக்கு மீன லக்னமாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 2ஆம் இடம் மேஷம். அதே போல் கடக லக்னமாக இருந்தாங்கன்னா அவர்களுக்கு 2ஆம் இடம் சிம்மம். விருச்சிக லக்னமாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 2ஆம் இடம் தனுசு. இது போல் 2ஆம் இடம் நெருப்பு ராசியாக இருந்து அது கிழக்கு திசையை குறித்தால் நீங்கள் கிழக்கு திசையை நோக்கி பயணிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வருவாய் வரும் அப்படின்னு சில பேர் ஒரு கான்செப்டை புதுசாக சொல்லிகிட்டு இருக்காங்க. கடற்கரை ஓரம், வங்காள விரிகுடா கடற்கரை ஓரம் குடிக்கிறவங்க கிழக்கு திசையை நோக்கி பயணித்தாங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன வரும்? கடல் தானே வரும். இதாவது பரவாயில்ல. இன்னொருத்தர் இருக்கார், 2ஆம் அதிபதி என்ன நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கு அப்படின்னு பார்க்கணுமா. அப்போ 2ஆம் அதிபதி மேஷ லக்கணத்துக்கு என்ன 2ஆம் இடம் ரிஷபம், ரிஷபத்தில் 3 நட்சத்திரம் இருக்குது. இந்த 2ஆம் அதிபதி போய் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் உட்காந்துன்னா, சூரியனோட நட்சத்திரத்தில் உட்காந்தா டெய்லி கோதுமையை சாப்பிடு, உனக்கு பணம் வரும். அதாவது இந்த மக்களுக்கு பணம் வரும்னு சொல்லிவிட்டு சாப்பிடாத விஷயங்கள்லாம் சாப்பிட்டிங்கன்னா பணம் வரும்னா ஓகேன்றுவாங்க. இது எப்படின்னு ஒரு காரணம் கேள்வியெல்லாம் கேட்க தெரியாது. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு மேஷ லக்கணமாவோ சிம்ம லக்கணமாவோ தனுசு லக்கணமாவோ இருந்த பட்சத்தில் இது உங்களுக்கு 2ஆம் இடம் பார்த்திங்கன்னா ரிஷபமாக இருந்துச்சுன்னா இதெல்லாம் நிலராசியாக இருக்கும்ல 2ஆம் இடம். அப்படி வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த நிலராசிக்குரிய தெற்கு திசை இருக்குல்ல, இதை நோக்கி பயணிக்கிடுங்க. உங்கள் வீட்டை நீங்கள் வடக்கு பக்கம் வச்சுக்கோங்க, வேலை செய்கிற இடத்த தெற்கு பக்கம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வேலையை தேடிட்டு வீட்டை பார்க்குறதா இல்லை வீட்டை ரெடி பண்ணிவிட்டு வேலையை பார்க்குறதான்னு அடுத்து ஒரு கேள்வி வரும்ல. இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு வராங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும், ப்ராக்டிக்கலாக நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. இப்போ அடுத்தது எடுப்போம். ரிஷபம், கன்னி, மகரம் இதில் ஏதாவது ஒன்று லக்கணமாக இருந்து அதுக்கு 2ஆம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது நீர் ராசி, நீர் ராசிகள் பூரா வடக்கு திசையை குறிக்கும். அப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணுறதுன்னா வடக்கு திசையை நோக்கி வேலைக்கு போகிற மாதிரி வச்சுக்கணுமா. அப்போ கிழக்குலேயோ மேற்குலேயோ தெற்குலேயோ வேலை கிடைச்சா போகக்கூடாது. அவங்க அதில் வருவாயே கிடைக்காது. வேலையை வாங்கிட்டு சும்மா சம்பளம் கொடுக்காமல் திருப்பி விட்டுடுவான். இந்த மாதிரி தான் இருக்குது அவங்களோட பலனெல்லாம். அதே போல் உங்களுடைய லக்னம் நீர் ராசியாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நீர் ராசிக்கு 2ஆம் இடம் பார்த்திங்கன்னா மேக்சிமம் நெருப்பு ராசியாக இருக்கும்ல, அவங்க என்ன பண்ணணும்னா கிழக்கு திசையை நோக்கி பயணிக்கிற மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா வருவாய் கூடும், வளர்ச்சி கூடும். இதை நம்ம ரொம்ப சீரியஸெல்லாம் எடுத்துக்கக்கூடாது, ஒரு ஜாலியாக எடுத்துக்கணும். முக்கியமாக பார்க்கும்போது 2ஆம் இடம் அப்படின்னு ஒன்று இருக்குது. எல்லா லக்னங்களுக்குமே
2ஆம் இடம்ங்கிறது மாரகஸ்தானம். அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். வருவாய் தரக்கூடிய இடமாக இருந்தாலும் அதுவும் ஒரு மாரகஸ்தானம்ங்கிறத எடுத்துக்கணும். அதை எடுத்துக்கிட்டு தான் நம்ம பலன் சொல்லணும். அப்படி சொல்லும்போது 2ஆம் அதிபதி எங்கே இருக்குன்னு பார்க்கணும். ஒரு ஜாதகத்தில் ஒரு மனிதனோட வருவாயில் நேரடி வருவாயை தீர்மானிக்கக்கூடியது வந்து 2ஆம் இடம். அப்போ இந்த 2ஆம் இடத்துல என்ன கிரகம் இருக்குன்னு ஒன்று பார்க்கணும். 2ஆம் இடத்துக்கு உரிய கிரகம் எந்த இடத்துல இருக்குன்னு பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து மிதுன லக்னம் அப்படின்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவருக்கு 2ஆம் அதிபதி யார்? கடகம் தான் 2ஆம் இடம் மிதுனத்துக்கு. இப்போ கடகத்துக்கு உரியமான சந்திரன் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அவர் கேட்கும்போது என்ன சொல்கிறாரு, நான் வந்து மிதுன லக்னங்க, எனக்கு வந்து தனுசு ராசி அப்படிங்கிறாரு. அப்போ அவர் எந்த திசையை நோக்கி வருவாயை ஈட்டுறது அப்படின்னு ஒன்று பார்க்கணும்ல. என்னட்ட கேட்கும்போது நான் ஒரே வார்த்தை சொல்லிட்டேன், நீங்கள் மிதுன லக்கணம் அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, உபய லக்கணங்கள் எல்லாத்துக்குமே 7ஆம் இடம் பாதகஸ்தானம். அப்போ 2ஆம் அதிபதி பாதகஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்குது. வாக்கு சம்மந்தப்பட்ட தொழில்களை நீங்கள் நிறுத்துங்க. ஜோதிடம் பார்க்குறவர் இருந்தால் ஜோதிடம் சொல்லாதீங்க. என்ன சொல்கிற பலன்கள் பூரா தப்பாக போகும். வழக்கறிஞராக இருந்தால் கூட டிராஃப்டிங் அது இதெல்லாம் போட்டு கொடுங்க, கோர்ட்டில் போய் ஆர்கியூ பண்ணாதீங்க. இப்படி பல விஷயங்கள் வாக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் செய்ய வேணாங்கிற ஒரு லிஸ்ட்டை போட்டு கொடுக்குறோம். இதுவும் ஒரு அடிப்படையான விஷயந்தான். இந்த அடிப்படை விஷயம் பல பேருக்கு புரிய மாட்டுது. ஏன்னா இந்த ஜோதிடத்தில் தன்னோட மேதைகள் அப்படின்னு நிலைநிறுத்திக்கவங்களுக்கு பல பேருக்கு வாக்குஸ்தானம் கெட்டு போயிருக்கு. அவங்க எங்கிட்ட இத்தனை பேர் படித்தாங்க, இத்தனை ஸ்டூடெண்ட்டை உருவாக்கியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர யாருமே வந்து இப்படி உட்காந்து எடுத்து இந்த ஜாதகத்தில் இன்னென்ன கிரகங்களுக்கு இந்தந்த இடங்கள் இதெல்லாம் சொல்லவே தெரியாது. அப்புறமும் நம்ம ரொம்ப அழுத்தமாக சொன்னோம்னா பாதகஸ்தானம்னு ஒன்றும் கிடையாது. பாதகாதிபதி வந்து எல்லாருக்கும் வேலை பார்க்காது. 5 லட்சம் 10 லட்சம் ஜாதகத்துக்கு ஒரு தான் அது வேலை பார்க்கும் அப்படிங்கிறாங்க. ஒரு மனுஷன் ஆயுள் முழுக்க பார்த்தா கூட 5 லட்சம் ஜாதகத்தை பார்க்க முடியுமா? என்ன அனுபவம் இது? அப்போ என்னென்னா எங்கேயாவது ஒரு இடத்துல தப்பிக்கணும், ஏதாவது ஒரு இடத்துல நம்மளை முன்னிலைப்படுத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குல்ல. இதோட விளைவுகள் தான் 2ஆம் இடத்திபதி எங்கே இருக்குது. அந்த 2ஆம் அதிபதி இப்போ வந்து சப்போஸ் சூரியனாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ சூரியனுக்கு என்ன பண்ணுவீங்க? நெருப்பு கிரகம்ல. அப்போ அந்த திசையை நோக்கி போகணும். இப்போ என்னென்னா மொத்தம் 8 திசை இருக்குது. இப்போ குரு வந்து உங்களோட ஜாதகத்தில் 2ஆம் அதிபதியாக வருதுன்னா குரு எந்த திசையை குறிக்குதுன்னா வடகிழக்கு திசையை குறிக்குது. அப்போ வடக்கும் கிழக்கும் சந்திக்கிற இடம்ல. அப்போ நீங்கள் வந்து நேர் பயணமாக மேற்கொள்ளாமல் ரெண்டும் சந்திக்கிற இடம் கிராஸ் பயணமாக மேற்கொள்ளணும். வடக்கும் ஜாயின் பண்ணும், கிழக்கும் ஜாயின் பண்ணுற மாதிரி இடத்துல இப்படி செங்குத்தாக கார்னரில் இப்படியே போனீங்கன்னா உங்களுக்கு வருவாய் கிடைக்குமா? அதாவது எப்படின்னா சொல்பவர்கள் சொல்லும் ஜோதிடத்தால் எல்லா நலனும் உண்டாகும் அப்படிங்கிறான். இது வந்து ஜோதிடத்துக்கு வாக்குஸ்தானாதிபதி நல்லா இருந்ததுன்னா அவங்க சில தவறான விஷயங்கள் தவறாக சொல்லிட்டா கூட நல்ல விஷயங்கள் நடந்துடும். வாக்குஸ்தானாதிபதி கெட்டு போயிருந்ததுன்னா இந்த மாதிரி தான் மனசில் தோன்றது வாயில் தோன்றதெல்லாம் எடுத்து சொல்லக்கூடிய சூழ்நிலை உருவாகும். இதெல்லாம் என்னென்னா இதை நம்பி பயணிக்கிறவர்கள் வந்து ரொம்ப சிரமப்படுவாங்க. நம்மளை மாதிரி வியூவர்ஸ் இருக்காங்களா, நம்மளை மாதிரி சேனல் உள்ள வியூவர்ஸுக்கு பார்த்திங்கன்னா இவர்களுக்கு வந்து அடிப்படையும் தெரியும், அடுத்தடுத்து வந்து வீடியோக்களில் பார்த்து பல பலன்களில் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் இதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்க வேணாங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம சொல்லணும். வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கிடைச்ச வேலையை செய்யணும். வேலை வாய்ப்புகள், வருவாய் வாய்ப்புகள் எந்த திசையில் இருந்தாலும் நம்ம போய் பயன்படுத்திக்கிறது தான் புத்திசாலித்தனம். ஜாதகம் தீர்மானிக்கிறதுல சில நேரங்களில் அதில் மற்ற நிறைய விஷயங்கள் இருக்குது. 2ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய கிரகங்கள், 2ஆம் அதிபதியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய கிரகங்கள், அப்புறம் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம், இவ்வளோ விஷயங்களும் சேர்ந்து தான் தீர்மானிக்கணும். அதனால் வெறும் திசையை நோக்கி மட்டும் பயணித்தோன்னா அது பெரிய அளவுக்கு வந்து வருவாயோ ஆதாயத்தையோ வளர்ச்சியோ கொடுக்காது. எந்த திசையை நோக்கி பயணித்தா வருவாய் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்து தான் நம்ம பயணம் செய்யணுமே தவிர இந்த திசையை நோக்கி பண்ணால் இது கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்கீங்க சார். ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா. நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.